இன்னும் கடைகள் மேலே கட்டுப்பட்டு கொண்டு போகுது. புதுசாக வந்து நிறைய உடுப்பு கடைகள் எல்லாமே வந்து கச்சமாக வந்துட்டு பாருங்க. ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் மாறாது, இந்த ரோட்டு தான் மாறாது. இந்த ரோட்டு எப்போவுமே மாறான்னு நினைக்கிறேன். இந்த துண்டு மட்டும் செய்யாமல் அப்படியே இருக்கு. மியூசிக் ஷோ வனவரம். அதான் மியூசிக் ஷோ இங்கே வனவரம். ஹலோ விரட்டுமே போட்டு இங்கே பாருங்க. ஆரிய குளம் பராமரிப்பற்று இருக்கிற ஒரு இடம். என்ன புகை போட்டு கொண்டு போகிறேன் நுழம்பு காட்டு கொண்டு தான் வந்திருந்தேன் நான். நடந்து போகலாம் அம்மா பயந்துட்டேன். பாடி அடிச்சு பாடியாச்சு. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலிக்கான எங்கே நிற்கிறோம்? யாழ்ப்பாணம் நேரத்துக்கிட்ட யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். அது வந்து கிட்டத்தட்ட எஸ்எல்டி மொபைல் ஆஃபீஸ் கிட்ட நிற்கிறோம். நாங்கள் வந்து இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு சுற்றி பார்ப்போம் வந்து நாங்கள் இந்த இன்ட்ரோ வந்து உண்மையிலே 2வது இன்ட்ரோ எடுக்கிறோம். நாங்கள் வீடியோ கொஞ்சம் எடுத்துட்டோம். ஃபோன் அப்டேட்டில் ஒரு சின்ன சம்பவம் மட்டும் செய்துட்டு அதில் வந்து திருப்பி வந்து இன்ட்ரோ எடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தை வந்து வளமையாக வந்து சத்திர சந்தி அதுக்குள்ளே தான் நாங்கள் சுற்றி காட்டுறோம். நாங்கள் டவுன் ஏரியா ஹாஸ்பிட்டல் ரோட்டில் தான் சுற்றி காட்டுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பரவலாக வந்து சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. இப்போ வந்து நிறைய டெவலப்லாம் நடந்திருக்கேன். யாழ்ப்பாணம் வந்து ஒரு வியாபாரத்துக்குரிய ஒரு மத்திய ஸ்தலமாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டு உணவகங்கள் எல்லாம் வந்து துறக்கப்படுற ஒரு இடமா இருக்குது. அப்படியே நாங்கள் நிறைய வந்து மாறி போயிட்டு தான் சொல்லலாம். அப்படின்னு இதில் வந்து நாங்கள் காட்டிக்கொள்வோம். ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சுற்றி காட்டி போட்டிருப்போம். இது வந்து இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கொள்ள போகிறோம். நிறைய வெளிநாட்டுக்காரர் எல்லாம் கேட்குறவ தம்பி வந்து சுற்றி காட்டிக்க கொஞ்சம் எல்லா இடத்தையும் வந்து சுற்றி காட்டுங்கலாம் கேட்குறவ நாங்கள் போய் சுற்றி பார்த்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ இங்கேருந்து வலிக்கிட்டு இப்படியே போய் ஒரு இடத்தையும் வந்து பேர்களை சொல்லி என்ன இடம் வந்து பேரை சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்கள் சரி உணவகங்கள் ஹோட்டல்கள் முக்கியமான ஹோட்டல்கள் வேறு இடம் எல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். காணொலி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து எஸ்எல்டி மொபைல் ஆஃபீஸில் இருந்து அப்படியே வலிக்கிட்டு நாங்கள் நேராக போய் கொண்டுக்கிறோம். அதை வந்து ரவுண்ட் அபவுட் சத்திர சந்தைக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அடியோட இங்கே பார்த்தோம்னா பேமெண்ட் கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தோம்னா புது மீன் சந்தை காட்டியிருந்தவை. நாங்கள் முதல் வந்து இது கட்டுப்பட்டு கொண்டு வந்த முதல் ஒரு காணொலி எடுக்க புது மீன் சந்தை காட்டிட்டேன். இங்கால வந்து மரக்கறிகள் அதில் விற்கிற ஒரு சின்ன கரையா ரோட்டு கரையாக விற்கிற பழங்கள் மரக்கறிகள் விற்கிறது. அதை விட இங்கால நிறைய கடைகள் வந்துருக்காங்க. இன்னும் கடைகள் மேலே கட்டுப்பட்டு கொண்டு போகுது. புதுசாக வந்து நிறைய உடுப்பு கடைகள் எல்லாமே வந்து கச்சமாக வந்துட்டு பாருங்க. இந்த இடம் அப்படியே மாறிட்டு அதை வந்து கிட்டத்தட்ட முத்தவழிக்கு முன்னுக்கு நேர் எதிரியான்னு சொல்லலாம் மாறி வந்துட்டு. ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் மாறாது, இந்த ரோட்டு தான் மாறாது. இந்த ரோட்டு எப்போவுமே மாறான்னு நினைக்கிறேன். இந்த துண்டு மட்டும் செய்யாமல் அப்படியே இருக்கும். ஏன்னு தெரியல, என்ன ரீசனுக்கானு தெரியல. பெரிய பள்ளங்கள் இருக்க மழையெல்லாம் பெய்தால் சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் வந்து ரவுண்ட் அபவுட் வந்து வச்சுட்டோம். ரவுண்ட் அபவுட்டுக்கு வந்துட்டோம். அப்படி எங்களை பார்த்தோம்னா முன்னுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். யாழ்ப்பாணம் இது போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு. அப்படி எங்களை போனோம்னா இதில் முன்னுக்கு வந்து முத்தவழி எக்ஸிபிஷனில் உண்டு. முன்ன விதண்டையில் ஊபர் ஈட்ஸ் வந்துட்டேன்டா. அப்படி இங்கால பார்த்தோம்னா இதில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வருது பக்கத்தில் வீரசிங்க ஹோலுக்கு பக்கத்துலேயே. இதில் வீரசிங்க ஹோல் நான் ஏற்கனவே காணொலி போட்டிருந்தேன். அது வந்து இந்தியன் செலெக்ஷனில் வந்து சேல்ஸ் நடக்குது காணொலிகள் போட்டிருந்தேன். உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா அப்படியே இதுக்கு வீரசிங்க ஹோலுக்கு பக்கத்துலேயே யாழ்ப்பாணம் புதிய பஸ் ஸ்டாண்ட் மினி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். புதிய மினி பஸ் ஸ்டாண்ட். ஆனால் பஸ்ஸுகள் நிற்கிறது குறைவாக இருக்கும். புதிய மினி பஸ் ஸ்டாண்ட். இதால் நாங்கள் இப்படியே நேராக போய் ஏனையன் ரோட்டுக்கு ஏற போகிறோம். அது வந்து இப்போ யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம், அது வந்து பேர் மாதிரி தான் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இங்கே தான் இன்றைக்கு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து 18ஆம் தேதி வந்து இது நடக்க போகுது. அதை வந்து இந்த ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எழுதுனது. இது வந்து முன்னுக்கு கிருபாலேனஸ் வந்து இதுகள் பழக்க ரயில் பழக்கிறது. அப்படி இங்கால பார்த்தோம்னா முனீஸ்வரர் கோயில் இருக்குது. நிறைய பேர் வந்து இதில் இந்த ரயில் வளையிட்டு நிற்கிறார்கள். மற்ற யாரையும் முறைக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படியான இதுகள். இங்கே வந்து முன்னபடியே முனீஸ்வரர் கோயில் அது அழகாக இருக்கும். இங்கால பார்த்தோம்னா துரையப்பா ஸ்டேடியம் பாருங்க. இப்போ கிட்டடியில் இந்த விளையாட்டு நிகழ்வுகள் நடந்திருந்தது. துரையப்பா ஸ்டேடியம் காட்டிக்கொள்கிறேன். நீரம் பாருங்க. அப்படியே பென மரங்கள் அப்படியே நொங்கு எல்லாம் காய்ச்சி புழுங்குது. நொங்க வெட்டுடா. மியூசிக் ஷோ வனவரம். அதான் மியூசிக் ஷோ இங்கால வனவரம். அப்படியே வந்து இப்போ நாங்கள் இடக்கை பக்கம் திரும்புவோம். இடக்கை பக்கம் திரும்பி போவோம். இதில் வந்து யாழ்ப்பாணம் புது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த பக்கத்தில் அப்படியே நேராக போவோம். நேராக நாங்கள் ஏனைய ரோட்டில் போகிறோம். நீங்களும் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுப்பட்டு முடிஞ்சு கொண்டு வருது நினைக்கிறேன். மாநகர பில்டிங் உண்டு. இங்கால வந்து சுப்பிரமணியம் பூங்கா என்ன அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸான பூங்கா உண்டு. அதை பார்த்தீங்கன்னா பில்டிங் காட்டிக்கொள்கிறேன். இது ஒரு புது கட்டுறம் உண்டு. கனகாலமாக இப்போ கட்டுப்பட்டு கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட முடிகிற நிலைமை கிட்ட வந்துட்டுது.
இப்படி நாங்கள் போகிறோம். இது வந்து நீதிமன்ற வளாகம். உள்ளே போய் என்ன மேலே கடத்திட்டு வரியோடா போடாங்க அதில் சிக்னலை போடுறத கண்டாலே தொலைச்சி போடுவினோம். இங்கே வந்து நீதிமன்ற வளாகம். இப்படி நாங்கள் இதில் வேறு ஒழுங்கால திரும்பினோம்ண்டாலே நான் திரும்பினா வேம்படி ஸ்கூல் அடிக்க போய் வேம்படி சந்தைக்கு போகலாம். இப்போ நாங்கள் நேராக போக போகிறோம். நாங்கள் இதுகளெல்லாம் காட்டுற குறைவு. இதில் வந்து நிறைய ஹோட்டல்கள் எல்லாம் வரும். ஒரு மருந்து வாசம் ஒன்று அடிக்குது இதுக்கு. அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போய் நம்ம போயிடுண்டு. இது இந்த ஸ்போர்ட்ஸ் கடை உண்டு. ஸ்போர்ட்ஸ் பொருட்கள் வாங்குகிற கடை ஒன்று இருக்குது. இதில் இங்கால போனோம்னா நிறைய சாப்பாடு கடைகள் வருது பாருங்க. மற்ற இப்போ ரம்புட்டான் மங்குஸ்தான்கள் சீசன் அதில் வந்து வச்சு விற்கணும். 20-200 ரூபா 10-100 ரூபா. அப்போ இங்கால பார்த்தோம்டா கப்ரிஸ் என்ற ஒரு கடை கனகாலமாச்சு சாப்பிடு. இங்கே ஊபர் ஈட்ஸ் இருக்கேனே. கப்ரிஸ் என்ற ஒரு கடை பிரியாணி அதில் முந்தி நாங்கள் சாப்பிட்டு போடுறாங்க. அது கனகாலமாச்சு இங்கே போய் இப்போ என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கிறது தெரியல, சொல்ல தெரியல. நான் இருக்கிற இடங்களை வந்து காட்டிக்கொள்வேன். நீங்கள் போய் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது அது கொண்டே தான் இருக்கும். அதில் வந்து எல்லாட்ட இறுதி நாட்களின் தேவையான இடம் என்ன ஒயிட் ஹவுஸ். இங்கால பார்த்தோம்னா சங்கானை மெஸ் அண்டு சங்கானையில் ஒரு பிரான்ச் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல அழகாக இருக்கும் பாருங்கள். சர்ச் இதை ஃபங்க்ஷன் என்ன சென்ட் ஜேம்ஸ் சர்ச் ஃபங்க்ஷனுக்கு தயாராகி கொண்டிருக்குது. இப்படி நாங்கள் போய் காட்டிக்கொள்வோம். அப்படியே போய் நாங்கள் யூஎஸ் ஹோட்டல் அடியாளு அங்கே போய் அப்படி என்ன மாதிரி இருக்குது அதில் காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் நாங்கள் இப்போ கிட்டடியில் காணொலி போட்டிருந்தாங்க. ஒரு கடை திறப்பு விழா வந்து காணொலி போட்டிருந்தாங்க. அதாவது வந்து மோஜு இங்கே மோஜுவை கடந்து வந்துட்டோம்டா. சரி போவா அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ வந்து நாங்கள் கடந்து வந்துட்டோம். தெரியல காணலையே இனித்தான் பேர் நினைக்கிறேன். இது வந்து ஏனையின் வீதி. அதில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸுகள் மினி பஸ்ஸுகள் எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கு. அங்கால வரும் மோஜு அங்கா வரும் தூர வரும். இதுக்கால வந்து இந்த ஒழுங்கியலுக்காக திரும்பி போய்க்க வந்து நாங்கள் வெள்ளப்பக்க ஒழுங்கியலுக்காக திரும்பி போய்க்க வந்து நாங்கள் குருநகர் பாசையூர் அங்காளி பக்கம் எல்லாம் போய்க்கொள்ளலாம். இதுலேயும் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது ஏனையின் ரோட்டில். இங்கால ஒரு உணவு கடை இருக்குது பாருங்க. இங்கால வந்து ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. லங்கா நிரப்பு நிலையம். இப்படியே காடி கொண்டு போகிறோம். நல்லா சொகுசு பஸ்ஸுகள் நிற்கிது. இந்த சீசன் ரம்புட்டான் மங்குஸ்தானதுகள் இந்த சீசன் தான். என்ன வெயிலுக்கு இங்கால பார்த்தோம்னா மோஜு ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே காணொலி போட்டிருந்தான். வவுனியாவில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இது. நிறைய பைக்கில் நிற்கிறாப்பா. மேலெல்லாம் நிறைய பேர் இருந்து சாப்பிடினா. உள்ளுக்கெல்லாம் நல்லா இதாக இருக்கும். தனி செப்பரேட் ரூம் எல்லாம் இருக்கும். அந்த நல்ல பேக்ரவுண்டு இருக்கிறாங்க வீடியோ செய்யக்கூடிய மாதிரி எல்லாம். இதில் ஒரு பிஓசி வங்கி இருக்குது பாருங்க மெயின் ரோட்லேயே. இங்கால ஒரு பழைய கார் ஒன்று நிற்கிது பாருங்க. ஸ்பைசி அதில் விற்கிறேனே. அதில் வந்து ஒரு பழைய கார் நிற்கிது பாருங்க. இங்கால வந்து குருநாதலுக்குள்ளே போய் கொண்டிருக்கலாம். இங்கேயும் ஒரு சர்ச் வருதுதானே. இங்கால ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. பழைய சர்ச் வந்து ஸ்கூல்களும் இருக்குது. அந்த சென்ட் ஜோன்ஸ் நேராக போனால் சென்ட் ஜோன்ஸ் வரும். அதுக்கு திரும்பி போனால் சென்ட் பேட்ரிக்ஸ் வரும். ஒழுங்கிய காலத்து திரும்பி போய்க்க. இப்போ நாங்கள் சுண்டுக்குழி ஸ்கூல் நேராக போனால் வரும். இப்போ நாங்கள் நேராக போகல. இங்கே நிறைய கடை தொகுதிகள் வருது பாருங்க. ஃபார்மசிகள் ஃபேன்சி கடைகள் நிறைய கடை தொகுதிகள் வந்து கொண்டிருக்குது. இப்படியே நாங்கள் நேராக போய் இப்படி ஏனைய ரோட்டால் திரும்ப போகிறோம். இதில் ஒரு பீப்புள்ஸ் வாங்க மாதிரி தானே. இதில் ஒரு பீப்புள்ஸ் தான் ஏடிஏக்கு காசு கட்டுறாங்க. இப்போ திருப்பம் கூட பக்கம் ஏனைய ரோட்லேயே போய் அதில் வந்து நாங்கள் அந்த டிக்டாக் கடை இருக்குல்ல அதுக்கு முன்னுக்கு வேற ஒழுங்கியால் யூஎஸ் ஹோட்டலுக்கால போக போகிறோம். இப்படி நாங்கள் நேராக போனால் கச்சேரி போகலாண்ணே. கச்சேரி போய் மாம்பழம் சந்தை அந்த ஏனைய ரோட். இது என்ன ஒரு வீடோட வித்தியாசமாக கிடக்குண்ணே. மேலே அந்த கோட்டையில் அந்த தூக்கு மாடே இருக்கு. அதே மாதிரி வச்சுக்கிறோம். இங்கால ஒரு ரூம்ஸ் அதுகள் என்ன வெஸ்டியன் ஹோட்டல் பாருங்க. ரூம்ஸு அதுகள் இருக்குது. ரெஸ்டாரண்ட் அதுகள் இருக்குது. இங்கால ஈகிள் இல்லே கழுகு. இங்கால ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கால ஈகிள்ஸ் இருக்குது பாருங்க. கழுகு இங்கால இது ஹோட்டல் தானே. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்க வருது. ஏனைய ரோட்ல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. குதிரை நிற்குதுடா. ஹலோ விரட்டுமே போட்டு உதஞ்சி விட்டுச்சுன்னா தெரியும். இப்போ நான் இதுக்காக திரும்ப போகிறோம். அதாவது வைத்தியசாலை வீதிக்கால திரும்ப போகிறோம். நேராக போனால் கச்சேரி போகலாம். அதில் அங்கே ஐஓசிலாம் இருக்குது. இப்போ இதுக்கால திருப்பி நாங்கள் போக போகிறோம் டவுனுக்குள்ளே. இதுலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்க. ஹோட்டலின் என்ன இப்படியே போக இதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் பேரும் பாருங்க. இங்கே எஸ்பி ஹோட்டல்ஸ் இருக்குது. இதில் பாருங்க எஸ்பி ஹோட்டல்ஸ். இதில் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் இருக்குது. அப்படியே நாங்கள் லைனு காட்டிக்கணும். இதுலேயும் ஒரு இது ஜேஜிபி ட்ராவல்ஸ் அண்ட் ஒன்று இருக்குது. இதில் அடுத்த வந்து இதில் பார்த்தோம்னா ஒரு பெரிய சர்ச் வருது. அப்படியே சர்ச்சுக்கு முன்னால் யூஎஸ் ஹோட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. யூஎஸ் ஹோட்டல்
இங்கால பார்த்தோம்டா ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க. இந்த போய்க்க வேறு இடங்கள் அப்படியே நார்மலாக வந்து காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் பார்க்கலாம் என்ன இருக்குது என்று பார்த்துட்டு சொல்லிக்கொள்ளுங்க. நிறைய இடங்கள் வந்து மாறி போயிருக்கு யாழ்ப்பாணத்தில். இதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதுக்கால போனால் நாங்கள் ஆரியோளம் அதிலுக்கு போய்கொள்ளலாம். இல்லை ஒரு பாதை இருக்கேனே அதில் நமக்கு காட்டிக்கொள்ள போகிறோம். இந்த ஆரியோளம் பற்றி இப்போ நிறைய இதுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு, விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. பராமரிப்புகள் அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்குது. இங்கே பார்த்தோன்னா மூன்லைட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் யாழ்ப்பாணம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒழுங்காக வருது. இதால் நாங்கள் போனால் ராசாவின் தோட்ட வீதி அதுக்கு போகலாமே. அதில் போய் நாங்கள் ஆரியோளம் முதல்ல போய்கொள்ளலாம். ஆரியோளம் காட்டிக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் நேராக போயிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் அதில் காட்டி கொண்டுட்டு பிறகு வந்து ஆரியோளம் அதில் காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து ஜேஏசி ஜெஃப்னா ஒத்தன்டிக் குஷன். இதில் வந்து ஜேஏசி ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். நேராக நாங்கள் நேராக போகிறோம் பாருங்க, காட்டிக்கொள்கிறேன். நிறைய பேர் வீடுகள் இதுக்குள்ளேயும் இருக்குன்னு சில நேரம் சில வீடுகள் டவுனுக்குள்ளே வராது. இங்காலி பக்கங்களில் சில நேரம் சில வீடுகள் இருக்கு. பச்சைப்புல்லு ஹோட்டல் எல்லாம் பச்சைப்புல்லு கிரீன் கிராஸ் ஹோட்டல் பாருங்க. தமிழ் இதில் வந்து கிரீன் கிராஸ் ஹோட்டல் இருக்குது. இப்படியே போவாங்கால விளம்புறது இல்லாமல் வேணே. இப்படி பாருங்க கொழும்பு எலக்ட்ரிக் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் என்ன மேலே வந்து பேன் நியூஸ் அப்படின்ற ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. நான் கொஞ்சம் தூரம் போய் திரும்பிக்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும். அதில் உங்களுக்கு போய் காட்டிக்கொள்கிறேன். இங்கால பிஓசி ஏடிஎம், இங்கால வந்து A+ பிரியாணி கடை உண்டு. இங்கால போய்க்க நிறைய கடைகள் வருது. இப்போ நாங்கள் திருப்பி வந்துட்டேன். திருப்பி நம்மண்டா இதுக்குள்ளே நிறைய ஹோட்டல்ஸ்கள் வரும். அதோட ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. யாழ் கேனி அங்ககம் வந்து இருக்குது. அதாவது இது அந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது. சரி நாங்கள் நேராக போய் பார்ப்போம். 2 கரையும் செய்துட்டாங்களே என்ன இந்த இதுக்கு கல்லுகள் பதிச்சு மச்சான். அது வந்து இதுக்கு ஜெட்பிங்கு பின்னால் இருக்குது தானே. இல்லை பாருங்க ஸ்டேஷன் ஹவுஸ் அப்படிங்கிற மச்சான் இருக்குது பாருங்க. நார்த் கேட் அப்படி அங்கே கொஞ்சம் தள்ளி போனதுக்கு விளம்பரி வரும். இது வந்து இந்த பெரிய ஹெவி வெஹிக்கிள் இருக்கிற இடம் இருக்குது. நேராக விடுங்க வெளியே விட்டு அடிச்சு விடுவாங்க. இல்லை உதில் நிப்பாடுங்க. நேராக போனோம்னா இந்த பச்சை புல் எதிர் கிடக்குறா. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். அப்படிங்களை பார்த்தோம்னால் அது ஒன்று இருக்குண்ணே. டூரிஸ்ட் வந்து இந்த பார்த்து அந்த இதுகள் சில யாழ்ப்பாணம் சம்பந்தமான பொருட்கள் வாங்குற அந்த உள்ள அந்த ஜாலதுகள் இதெல்லாம் இருக்குது. சுற்றுலா தகவல் நிலையமா இப்படி வந்து நேராக விடுங்க டவுனுக்கு போவோம். இதுக்கு வந்து விளம்பரைக்கு போகலாமே. இதுக்கால இது முன்னுக்கு சின்ன ஹோட்டல்ஸும் இருக்கு. என்ன நார்மலாக இப்போ விலை கூடிய இடங்களும் இருக்குது, விலை குறைந்த இடங்களும் இருக்குது. நீங்கள் இதுக்கு போகிறாங்க அது கொண்ட விருப்பமாக இருக்கும். ஆனால் 2 கரையும் செய்தது நல்லா இருக்கு. என்ன பார்க்க நம்ம கொஞ்சம் நாள் வேலை நடந்து கொண்டு இருந்தாது. முந்தைய இருக்க எல்லாம் செய்துட்டுனா இப்படி நாங்கள் இப்படியே பார்த்துக்கோண்டு இப்போ வேம்படி சந்தைக்கு தானே போகிறோமே. இதில் ஏற்கனவே காட்டினஸில் வேம்படி ஸ்கூலில் எல்லாம் நாங்கள் ஆளும் அதுக்காக போய் காட்டலாங்க. STS ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சும்மா காட்டிக்கொள்ளலாம். ஏற்கனவே காட்டினா சும்மா மெயினாக டவுனுக்குள்ளே சும்மா காட்டிக்கொண்டு அதை வந்து கண்ணேரம் நான் மீனக்கடையில் இந்த வெளியிடங்களை தான் நான் கூட வந்து காட்டிக்கொள்கிறேன். அதெல்லாம் சும்மா நார்மலாக அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன். போகிற இதில் வந்து பாதையில் அப்படியே வேறு இடங்களை காட்டிக்கொண்டு போகிறேன். ஏன்னா அடிக்கடி நாங்கள் காணொலியில் பார்க்குற இடங்கள் ஆனதுகள் வேம்படி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அங்கே STS சரி, ஹாஸ்பிட்டல்லேயே பார்க்குற இடங்கள் தான் இதுகள். நாங்கள் வர்றது குறைவு. இங்கே ஆமி கேம்பேனே ஆமி படைப்பிரிவு இப்படி எங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறோம் பாருங்க. இதுக்கு தான் கூட அந்த இதுகள் புது ரெஸ்டாரண்ட்கள் துறக்க இருந்தாலும் சரி. இது 1 Max City அண்ட் ஃபுட் சிட்டி ஏன்னா பெரிய பில்டிங் உண்டு. இங்கே துறக்க போயினோம் ஏன்னா இங்கே வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி, இங்கே வெள்ளிப்பிள்ளை கூட்டுறவு வைத்தியசாலை என்ன இருக்குது. இங்கே ஆர்ஆர் இங்கே கட்டுறன் வருது ஏதோ ஒன்று துறக்கப்பட போகுது. இங்கே ரோயல் பாய் அண்டு பாருங்க. இங்கே சேலம் ஆர்ஆர் பிரியாணி பிக்குமா இல்லாமல் வந்துட்டு போயிடும். இங்கே ஐஸ் ஸ்போர்ட் அதெல்லாம் இருக்குது காட்டிக்கொள்கிறேன். இங்கே போனால் வேம்படி சந்தைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து முன்னுக்கு அதில் மஹேந்திரா ஷோரூம் இருக்குது. மஹேந்திரா ஷோரூமுக்கு முன்னால் வந்து இங்கே இதில் பார்த்தோம்னா மஹேந்திரா ஷோரூம். அதுக்கு முன்னால் டொமினோஸ் இருக்குது, பொப்பைஸ் இருக்குது, பர்கர் கிங் இருக்குது, பச்சையும் விழுந்துருக்கு. உள்ளே வந்து BR ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. அப்படியே நேராக போகும்.
இதில் வந்து பீட்சா கட் புது போட்டும் போட்டுட்டாங்க. இதுக்கால போனால் தான் வேம்படி ஸ்கூலில் போய்க்கொள்ளலாம். வேம்படி சந்தியால் இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி வீதியில் போகிறோம். அப்படியே நேராக போய் சத்திர சந்தியால் திரும்பி அங்கே அப்படியே நேராக மெனோரா பக்கம் போவோம். அதில் போய் ஆஸ்பத்திரி வீதியில் நிறைய இப்போ இதுக்கு வந்து கூட ஃபார்மசிகள் என்ன பாருங்க. இதில் பிஓசி வடபிராந்திய கேரியாலயமாக இதில் இருக்குது. இங்கே எல்ஓஎல்சி ஃபினான்ஸ் பெரிய பில்டிங் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படியே போய் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இங்கே கிளினிக்குகள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு போகிற பாதை உள்ள நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பாதைகள் இருக்குது. அதில் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து பேனேசியா பேங்க் இருக்குது. மற்ற வந்து நிறைய எரிக் கணேஷ் இருக்குது. நிறைய இது வருதாங்க. சிட்டி மெடிக்கல்ஸ் வருது. லாவண்யா கட்சி நிலையம் வந்து ஆசிரியர் ஆய்வு கூட ஃபேமஸ் ஆனது. நிறைய பேர் அங்கே ஹாஸ்பிட்டலையே சஜஸ்ட் பண்ணுறது அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்க உண்டு. இன்பம் அண்டு இறுதி இதுக்கானது. அதை வந்து காகஸ் பில்டிங் புது மாற்றம். இதெல்லாம் பெரிய பேரிய மாற்றம் வந்து இதை பாருங்களேன். இதை விட வானம் புதிய மாற்றம் நிறைய எல்லாம் முன்னுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. கட்டணம் கட்டுப்படுதான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரி வீதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் கிரவுட் கூட என்ன இந்த காட்டி கொண்டு போகிறேன். இதில் என்எஸ்பி பேங்க் இருக்குது பாருங்க. அப்படியே நிறைய பேங்குகள் எல்லாம் வரும். ஊபர் ஈட்ஸ் வந்து நிறைய இது வச்சுக்கணும் இல்லாடம் அப்படியே நட்டு வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் வங்கின்ற பெரிய பில்டிங் கொண்டு வருது பாருங்க. கொமர்ஷியல் வங்கியில் வெளிமாட்ட பஸ் என்ன முல்லைத்தீவு பஸ் காட்டி கொள்றேன். லைட்டாக ஒரு மப்பு குணம் அடிக்குதில்ல. இப்போ தொடங்கிய மப்பு குணம் இல்லை. இப்போ லைட்டாக ஒரு மப்பு குணம் அடிக்குது. நாங்கள் அதில் பண்ணை பக்கங்கள் எல்லாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அதில் எல்லாம் வைக்கிறேன். நாங்கள் பார்த்த இடங்கள்னால நம்மளாக இதை காட்டி கொண்டு போகிறேன். போய் நாங்கள் அங்காலே மெயினாக என்ன மாதிரி இருக்குது அதில் பார்த்து கொள்வோம். எப்படியே போவீங்கள பார்த்தோம்னால் யாழ்ப்பாணம் சிடிபி பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு இருக்குது முன்னுக்கு. சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வேறு வாகனங்களுக்கு போக தடையாண்டு எல்லாம் வழி போட்டுருக்காங்க பாருங்க. சிட்டி பஸ் ஸ்டாண்ட் காட்டிக்கொள்கிறேன். இப்படியே நாங்கள் நேராக போக போகிறோம். நேராக போய் சத்திர சந்தியால் போய் திரும்புவோம். இப்படியே நேராக போய் பார்த்துக்கொள்வோம் பாருங்க. சத்திர சந்தியால் போய் அங்கே மெனோரா சந்தி அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் அந்த பாட்டு பாடிக்கணும். என்ன வானம் உண்டு அம்மன்டா இதோட கோயில் இது உண்டு. என்ன 100 பேர் இங்கே வரைக்கும் நிற்கிது வானம். திரும்ப கசியா ரோட்டால இங்கே வரைக்கும் நிற்கிது வானம். அப்பா நாளைக்கு தான் போகணும். டிராஃபிக் என்றால வந்து நாங்கள் பாதையை மாற்றிட்டோம். இப்போ இப்படியே போயிருக்கா வெள்ளிங்கன் சந்தை போய் நேராக போவோம். என்ன நேராக போயிருக்கா எடுப்போம். இப்படி நாங்கள் இப்போ வந்து கஸ்தூரியா ரோட்டால் அப்படியே நேராக போனால் நாவலர் ரோட்டுக்கு போகலாம். என்ன காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இதுக்கு ஃபுல்லாக வந்து நகை கடைகள் வரும். அப்படியே 2 கடையிலும் வந்து நகை கடைகள்லாம் நிறைய வந்து கொள்ளும். அப்படியே காட்டிக்கொள்கிறேன். கூட வந்து இருக்கிற நிறைய வேறு கடைகளும் இருக்குது. கூட இருக்கிற வந்து நகை கடைகள் தான் 2 கடையிலும். இதுக்கு நாங்கள் போடுற என்எஸ்ஆர் ஜுவல்லரி கொஞ்சம் தூரத்தில் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் ஜுவனிடெக்ஸ் போடுற நாங்கள் அந்த இடம் பெறும். இப்படி நிறைய இதுகள் வந்து கொள்ளும். டெலிசூன் அசூரியா இருக்குது. நிறைய கடைகள் புதுசாக திறந்து கொண்டிருக்கிறோம். மேலே இந்த முனிசிபல் பில்டிங்கில் மேலே எல்லாம் நிறைய கடைகள் புதுசாக திறந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து என்எஸ்ஆர் ஜுவல்லரி பாருங்க. என்எஸ்ஆர் போஸாக நிற்கிறார். அதில் அப்படியே மேலே பார்த்தோம்னா ஜுவனிடெக்ஸ் இருக்குது. இதில் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. ஜுவனிடெக்ஸ் இப்போ நேராக போவோமே. இப்படி நாங்கள் இதில் பார்த்தோம்னா 2 பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க. இதில் வந்து ஒன்று அதாவது வந்து நாங்கள் இதை வின்சன் சந்தின்னு சொல்லுவோம். 2 பெட்ரோல் செட் இதுலேயே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போனால் இது கஸ்தூரியா ரோடு தானே. கஸ்தூரியா ரோடு இதில் பார்த்தோம்னா ஸ்ரீநாதியா அந்த சத்யா ஜுவல்லர்ஸ் காணொலி போட்டிருந்தோம் நாங்கள். இதெல்லாம் அப்படி இங்கே நிறைய ஜுவல்லர்ஸ் எல்லாம் அப்படியே வரும். அதில் எப்படி பார்த்தோம்னா ராஜா சினிமா தியேட்டர் என்ன இல்லை அந்த காலத்துலேருந்து இருக்காக்குமே. இப்படி போனோம்னா நிறைய பிள்ளைகள் வந்து டியூஷன் முடிச்சு எல்லாம் தெரியுங்க. சொக்கோ கிஸ்டர்ஸ் இருக்குது. சாக்லேட் கடை அதோட வேறு தேவையில்லாத கடைகளும் நிறைய இருக்குது. இதில் நாங்கள் சும்மா மற்ற பாம் பீச் இருக்குது. அதில் அது எங்களுக்கு பிடிக்கலன்னா அது தேவையில்லாத கடை. அது எல்லாருக்குமே உபயோகம் இல்லாத அது நிறைய பேருக்கு அது தேவையான கடையாக இருக்குது. அதை நாங்கள் காட்டுறதும் இல்லை. அதை நாங்கள் சொல்லுவதும் இல்லை. பேரை கூட சொல்கிறது. இப்போ நாங்கள் நேராக போனோம்னா நாவலர் சந்தைக்கு போகலாம். என்ன நாவலர் சந்தை போய் அப்படியே F92 போகலாம். என்ன அப்படியே நாங்கள் அப்படியே அதை போய் காட்டிக்கொள்ள போகிறோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் என்னென்ன காட்டிக்கொள்கிறேன். இங்கால போனால் இதால் வண்ணார் பண்ணை சிவன் கோயிலுக்கு போகலாம். இதால் போனால் இங்கால பக்கம் போனால் நாங்கள் சயின்ஸ் கோயில் அடிக்கி போய் அங்கால எங்களுக்கு வந்து பெருமாள் கோயில் அடிக்கி போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
இதுக்கு எல்லாம் உங்களுக்கு நிறைய இதுகள் வருது. அதாவது ரொலெக்ஸ் பேக்கரி எல்லாம் வந்து கொள்ளுது உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ரொலெக்ஸ் பேக்கரி வந்து ஃபேமஸ். இதுக்கு பக்கத்தில் ரைசன் ஸ்பைஸ் இருந்த இடத்துல முந்தி வந்து ஒரு கடை இருந்தது. டியூஷன் காட்டுக்கு வந்து 120 ரூபாய்க்கு சிக்கன் சாப்பாடு எல்லாம் தருவாங்க. நாங்கள் ஏஎல் படிக்கிற காலத்துல 2017 முதல் என்ன 17 16 அந்த கட்ட இதில் கால டியூஷன் காட்டை கொண்டே கொடுத்தா 120 ரூபாய்க்கு சாப்பாடு 90 படிக்கிறார்கள் மட்டும் டியூஷன் காட்டுக்கு மட்டும் 90 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தவ. இப்போ அதுகள் எல்லாம் இல்லை. இப்போ கொடுக்குறேன்டா ஒரு கடையை மூடிட்டு தான் போகணும். அதான் நீங்கள் அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இப்படி நாங்கள் நேராக போய்கொள்ள போகிறோம். இதுலேயும் வந்து நாங்கள் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு தான் காட்டிக்கொள்ள போகிறோம். இதில் வந்து விஎஸ் கரம் சுண்டல் அந்த கடை இருக்குது. குறிப்பிட்ட சில இடங்கள் தான் காட்டிக்கொள்ள போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னால் நேரம் வந்து லெந்தாக வந்தால் பார்க்குறாங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிஷம் பெரும்போல் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்க அதில் வந்து நேரங்களை குறைச்சி தான் காட்டிக்கொள்ள போகிறோம். லெந்தாக வந்து காட்டுறது சரியில்லை. ஏன்னா பார்க்குறாங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இவ்வளோ நேரமேட்டு அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி காட்டிக்கொள்கிறேன். இதில் சில இடங்கள் விடுபட்டால் வந்து மன்னித்து கொள்ளுங்கள். ஏன் தம்பி நீ அதை காட்டையில் அது வரைக்கும் போனீ அதை காட்டையில் என்ன சில பேர் கேட்பீங்கள். அது இந்த ஒரு காரணத்தால் தான் இருக்கும், வேற ஒரு காரணமும் இருக்காது. ஓகே, நாங்கள் இப்படியே வந்து கொஞ்சம் தூரம் போய் ஜெஃப்னா இன்வால திரும்பி போவோம். ஏன்னா திரும்பி எங்களை மெனோரா சந்தி அதுக்கு போய்க்கொள்வோம். நாங்களுக்கா போகிற பாதையில் இருக்கிற இடங்களே உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். சில இடங்களும் விடுபட்டு கொண்டு போகும். இதுலேயும் ஒரு சர்ச் வருது என்ன, இதுலேயும் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 நிமிடத்தில் 19 நிமிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் வந்துட்டேன்டால் நான் புதுக்காரனே எங்கனாரோ இல்லை இல்லை கார்களை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. விலைகளை பார்த்தா தான் மண்டை கலப்பு. இந்த வீடெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா மாறுதான் கூட வந்தீங்க. அந்த விலைகள் குறைவேன மாறுதம் எல்லாம். திருப்புங்க மழை இடப்பதான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மச் நடக்குதோ மச் நடக்குது. எங்களை பார்த்தோன்னா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வீதி. இது ஸ்கூல் நேரங்களில் ஸ்கூல் விடுற நேரம் முடிஞ்சுதாக்கண்ணே. ஸ்கூல் விட்டுது போலையா? கிட்டத்தட்ட அண்டே சனிக்கிழமைன்னு அதுதான். இல்லாடி இந்த இடத்துக்கால போயல. அது இப்போ இதற்கு கூட பிஸ்னஸ் சொன்னோம்னால் எங்களுக்கு இந்த ஃபோட்டோபிக் கடைகள் அதெல்லாம் கூட இங்கே பிஸ்னஸாக இருக்கும். இங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி காட்டிக்கொள்கிறேன். இப்போ இப்படியே போய் நீங்கள் இடப்பக்கம் திரும்ப போகிறீங்க. நான் இங்கே பாருங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய இது. இப்படி நாங்கள் வெள்ளப்பக்கம் திரும்பினா ஓட்டுமலன் சந்திக்கு போகிற பாதைக்கெல்லாம் போய்க்கலாம். நேராக போய் நாங்கள் கேகேஎஸ் ரோட்டில் போய்க்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்பி கொள்ள போகிறோம். இடப்பக்கம் திரும்பி என்ன மாதிரி நாங்கள் என்ன வரும் அதில் வந்து காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து குழம்பு பிரிண்டர்ஸ் இருக்குது. இங்கே யாழ் போன்ற இருக்குது பாருங்க. நிறைய கடைகள் வருது. தீபம் பிரிண்டர்ஸ் அப்படின்னு நிறைய கடைகள் வருது பாருங்க. இவ்வளோ காடி கொண்டு போகிறேன். இது நேராக போய்க்க எவர்கிரீன் அச்சகம் பிரிண்டர்ஸ் என்ன இதுக்கு நிறைய பிரிண்டர்ஸ் இருக்கானே. குழம்பு பிரிண்டர்ஸ் எவர்கிரீன் அச்சகம் நிறைய இது வருது. அப்படியே போய்க்க இப்போ நாங்கள் காணொலி போடுற ஒரு கடையும் பெறும். அது வந்து ஜேபிஒய் ஃபேஷன் கிளப் தானே. இல்லை டிஜே ஃபார்ம் புது போர்டு அடிச்சிக்கணும் போலையா. டிஜே ஃபார்ம் பாருங்க. டிஜே ஃபார்ம் போட்டுருக்கிறேன். பாம்புகள் இருக்குது. மற்றொரு கோயில் ஒன்று வருது. நிறைய இதுகள் வந்து கொண்டு நிறைய கட்டிடங்கள் புதுசாக கட்டிடங்கள் எல்லாம் கிளம்பி கொண்டிருக்குது. டவுனுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏரியா தானே டவுன். இங்கே ஒரு சின்ன பிள்ளைங்க நர்சரி இருக்குது. எங்கள் இதில் போய்க்க வந்து இதுலேயும் ஒரு நர்சரி இருக்குது. முன்னுக்கும் அப்படியே நேராக பார்த்தோம்னா ஜேபிஒய் ஃபேஷன் கிளப். இப்போ வந்து நிறைய உடுப்பு கடையெல்லாம் ஆடி சேல்ஸ் போய் கொண்டிருக்கும். இல்லை நிறைய மக்கள் நிற்கிறேன். ரவிசர் கிளாஸுக்காகவேன் ஏற்றுறதுக்கு வந்து நிற்கிறேன். நினைக்கிறேன் கிளாஸ் முடிக்கிற டைம் போல இங்கே வாங்க எத்தனை பேர் நிற்கிறேன். எவ்வளோ வாக்கள் குறிப்பிட்ட தானே நிற்குது. இதுக்கு தான் ரவிசர் கிளாஸ் நடக்கிறது இந்த சனிக்கிழமை. இங்கே வந்து மங்களா ஷோரூம் நாங்கள் காணொலி போடுற கடை. இங்கே நிழல் ரெஸ்டாரண்ட் இருக்குதாங்க முன்னுக்கு. இப்போ நாங்கள் மெனோரா சந்திக்கு வந்துட்டோம். வேணே இப்படியே நேராக போவோம். நாங்கள் மெனோரா சந்திக்கு வந்துட்டோம். அப்படியே நேராக போய் அந்த பசார் லேனுக்கு திரும்பி அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்புறம் அங்காலையும் நான் வெளிஞன் சந்தி அதிலையும் காட்டிக்கொள்றேன். இந்த கோயிலுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சவன் புது கோயில். பைக் ஓட்டங்கள் நல்ல ஓட்டங்கள் என்ன சில பேட்டு. அதான் ரம்புட்டாங்கள் வைக்கணும். இங்கே ஒரு வேர்ல்டு இது ஒன்று இருக்கு. அது வந்து ஜிம் ஒன்று இருக்குது. அங்கே நீ காணொலி போட்ட கடை வருது என்ன ஒரேஞ்ச் பில்டிங் ஆர்க் ஏஆர்சி ஆர்க்குன்னு சொல்லி பழகிட்டுது. இங்கே மார்வெல் மற்ற வந்து மெகா செராமிக் மால் இருக்குது பாருங்க. ஒன்றே கடை இருக்க வந்து நிறைய படி ரெண்டு உடுப்பு கடைகள் நிறைய கடைகள் ஜூஸ் கடைகள் நிறைய கடைகள் வருது. இதான் வண்ணார் பண்ணை சிவன் கோயில்.
இதையும் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. யாழ்ப்பாணத்துல நிறைய காணிக்கு சொந்தம். நிறைய காணிக்கு சொந்தமான கோயில். இங்கே வந்து கோயிலுக்கு நிறைய காணி சொந்தம். இங்கே வந்து கடைகள் வருது பாருங்க. இந்த கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். என்ன திருவிழா நடக்குது போல கட்டி வைக்கணும் வாழை மரம். இப்படி நாங்கள் நேராக போனால் இந்த கடைகள் இந்த 2 பக்கம் லைன்களையும் வந்து பூமாலை கடைகள் வந்து கொண்டிருக்கும். இதற்கு தான் அந்த பூமாலை கடை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று ஃபேமஸ். அங்கே கஸ்தூரியா ரோட் நகைக்கடை ஃபேமஸ். அந்த இதுக்கு ஜெஃப்னா மினி பஸ் ஸ்டாண்ட் ஏரியா உடுப்பு கடை மாதிரி இங்கே பூமாலை கடைகள், அலுமினிய பாத்திரங்கள் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு ஃபேமஸ். அந்த இடங்களுக்கு போனால் நாங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம். பித்தளைகள் அலுமினியங்கள் வந்து உங்களை இதை வந்து நாங்கள் முட்டாஸ் கடை சந்தின்னு சொல்லுவோம். என்ன இதால் வந்து இப்போ இடக்கை பக்கம் திரும்பினோம்னா வின்சன் சந்திக்கு போகலாம். வெள்ளக்கை பக்கம் போகணும்னா 5 சந்தி அங்காளி பக்கம் போகலாம். இப்போ நாங்கள் நேராக போகிறோம். நேராக போய் என்னோட பசார் லேன் இருக்கല്ലോ அந்த பசார் லேனுக்கு போவோம். உடுப்பு கடலை. உடுப்பு கடையில் அதுக்கே நாங்கள் 2 கடை காணொலி எடுத்திருந்தாங்க சமீபத்தில். சபானாசம் வந்து மற்ற சென்னை கோல் கவரிங்க. இங்கே வேறு நீங்கள் எல்லாம் பித்தளைகள் வெள்ளிகள் அலுமினிய பாத்திரங்கள் அந்த கடை தான் கூட இருக்குது. நேர்த்தி வைக்கிறார்கள் பித்தளை பொருட்களை நேர்த்தி வைக்கிறார்கள்லாம் இதுக்கு வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களுக்கு காட்டிக்கொள்கிற தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். நீங்கள் இதுலேயும் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் இப்போ கிரவுண்ட் வந்து இங்கேயும் டிராஃபிக்கோ இல்லை கிரவுண்ட் ஆனிச்சுன்னா கஷ்டம் தான். அந்த கூட அந்த தீபாவளி சீசன் வருஷப்பிரபு சீசன்களுக்கு எல்லாம் நாங்கள் சுற்றி காட்டுறாங்க என்ன மாதிரி கிரவுண்ட் இருக்குண்டு. அந்த நேரமெல்லாம் இதற்கால போகிற உருட்டி கொண்டு தான் போகணும். பைக் இந்த ஸ்பீடில் போகவே இல்லாது. இப்போ நீங்கள் திருப்புங்கள் பசாரில் எனக்கு டயலாக் நாங்கள் எடுக்கிற ஃபோன் ஷாப் பண்ண ஒரு கடையும் இருக்கேன்னு நேராக போனால் சத்திர சந்தி எங்களை கருவாட்டு கடை. அங்கே ஃபேமஸ் கருவாட்டு கடை. அதுக்கு நாங்கள் போய்க்கொள்ளணும் தான் பிறகு ஒரு நான் வந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. அதில் வளமையாக காட்டுற இடங்கள் தான் இதுகளும் கூட வளமையாக காட்டுப்படுற இடங்கள் தான். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் சும்மா காட்டிக்கொள்கிறதால போய் கட்டாயம் இதில் காட்டிக்கொள்ளணுன்றதால காட்டிக்கொள்கிறேன். இது நாங்கள் போய் ஆரியகுளம் அதில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது கட்டாயம் காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் வந்து போகிறதாங்க. நிறைய மக்கள் வந்து இப்போ அந்த ஆடி சேல்ஸ்கள் போகிறதால வந்து நிறைய பேர் இதுக்கு காட்டிக்கொள்கிறேன். நிறைய ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை இதுக்கு ஃபேமஸே உடுப்பு கடை தானே. இப்போ நாங்கள் நேராக போகிறோம். நேராக போய் வெலிங்கன் சந்தைக்கு வருவோம். இதில் ஏற்கனவே நாங்கள் காட்டினாங்க கஸ்தூரியா ரோட் 2 பக்கம் மங்காள திரும்பியெல்லாம் 1 வே கஸ்தூரியா ரோட். இதுவும் ஒரு 1 வே தான். இப்படி நாங்கள் நேராக போனோம்னா பழைய மினி பஸ் ஸ்டாண்ட். இதுக்கு தான் கிரவுடுகள் இப்போ மத்தியான டைம்ன்றதால கிரவுடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு கிரவுடாக தான் இருக்கு. பின்னேரம் செய்ய ஆசனமாக இருக்கும். கூட வந்து இதுக்கு ரம்புட்டாங்க தான் எனக்கு சும்மா தெரியுதுன்னு எங்களை பேரங்க அப்படி காட்டிக்கொள்கிறேன். நிறைய மக்கள் உடுப்புகளுக்கு வாங்க கொள்ள போய்கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஃபுல்லாக வந்து இசாரா கமலேஸ்வரி மற்ற வந்து ஜெஃப்னா டெக்ஸ் அப்படி நிறைய கடைகள் வரும். டொப்பேஸ் இருக்குது. மற்ற இது ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஒன்று மெடிக்கல் செக்ரட்டரி இந்த பில்டிங் ஒன்று இருக்குது. இது கொண்டு நிறைய இதுகள் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆனால் கஷ்டம் தான் இது காலத்தில் திரும்புறது. இதுக்கு வந்து ரூம்ஸுகள் எல்லாம் இருக்கேன்னு கமலேஸ்வரி டொப்பேஸ் மால் அப்படி இசாரா அப்படி நிறைய இதுகள் இருக்குது. இந்த பில்டிங் இதுதான் ஹாஸ்பிட்டல் பில்டிங். இப்போ நாங்கள் போனோம்னா அப்படியே நேராக போய்க்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் மோச்சுவரி கேட் அந்த பக்கம் வந்து போய்கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு காடி கொண்டு போகிறோம் பாருங்க. இப்போ நாங்கள் நேராக போய் பெருமாள் கோயில் அடிக்கு போய் நாங்கள் ஆரியவள தேம்பருக்கா பார்த்துட்டு மிச்ச தேம்பருக்கா அவங்களை காட்டி நான் டிரைவி செல்வ போகிறோம். கொஞ்சம் இதில் வந்து சொல்லலாம். இந்த பஸ்ஸுகள் வரைக்கும் தான் இதாக இருக்குது. மற்ற வந்து இங்கே பாருங்க பில்டிங் கட்டுப்பாட்டு கொண்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் பில்டிங் வந்து கட்டுப்பாட்டு கொண்டு இருக்குது. நல்ல ஒரு வெயில் நேரம் கொஞ்சம் மப்பாக இருக்கிறதுல பரவாயில்லையேண்ணே. நாங்கள் நேராக போயிருக்கா காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. மழை வந்தான எல்லாம் நான் வெறுமோ தெரியாது மழை. இதுக்கெல்லாம் ஓடி திரிகிறேன். நாங்கள் டியூஷன் நேரம் டியூஷன் முடிஞ்சோன்னே ஓடி வர்ற பஸ் பிடிக்கிறதுக்காண்டியே வந்து பறந்தடிச்சு வர்றது அப்படி தெரிஞ்ச இடங்கள் இதுகள். மற்ற இதுக்கால வந்து நாங்கள் போனால் ஹாஸ்பிட்டல் பின்பக்கத்தால் போய் அங்கே நாங்கள் இதில் வேம்படி சந்தைக்கு போகிற பாதைக்கு போய்கொள்ளலாம். இதுக்கே ஹோட்டல்கள் அதில் வந்து இருக்குது பாருங்க. ஹோட்டல் லூசியா அதில் எல்லாம் இருக்குது. இப்போ நேராக போனால் கீல்ஸ் வேற போகுது. வெல்லிங்டன் சந்தையில் வந்து கீல்ஸ் எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் உண்டு. துறப்புலாக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி நாங்கள் நேராக போகிறோமே. நேராக போய் பெருமாள் கோயில் எதையும் காட்டிக்கொள்ள போகிறோம். இங்கே பாருங்க கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட் நல்ல ஒரு பச்சைக்கல் பில்டிங் உண்டு பாருங்க. அப்படியே காட்டிக்கொள்கிறேன். நிறைய வாகனங்கள் நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவும் நிறைய வாகனங்கள் நிற்கிது. இப்போ நாங்கள் நேராக போய் கொள்வோம். இங்கே போனால் அரியகுளம் சந்தைக்கு போகலாம். நாங்கள் நேராக போய் அப்படியே சுற்றி வர போகிறோம்.
இப்போ வந்து டியூஷன்கள் முடிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி நாங்கள் போய் காட்டிக்கொள்கிறோம் என்ன மேலே நேரம் போனால் நாங்கள் வந்து பெருமாள் கோயில் போய் இதுக்கே வந்து நிறைய ஒர்க் ஷாப்புகள் இருக்குண்ணே. நிறைய வேர்க்கல் செய்கிறதுகள் இருக்குது, நிறைய டியூஷன்கள். இதுக்கு வந்து டியூஷன் ஏரியா, இது வந்து டியூஷன் ஏரியான்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் இதுகளை ஒன்றும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிரித்து வச்சிடலாம். நீங்கள் போக போக லைனில் டியூஷன்கள் வரும். நகை கடைக்கு ஒரு ஏரியா, பித்தளை கடைக்கு ஒரு ஏரியா, பாருங்க நிறைய கடைகள் இருக்குது. நிறைய எல்லாம் மாற்றங்கள் என்ன, எக்கச்சக்கமாக புது கடைகள் வந்து நிறைய மாற்றங்கள். ஒன்று மாறாந்த கான்கள். நாங்கள் இப்போ இதுக்கு இடக்கை பக்கம் திரும்பினோம்னா சயின்ஸ் ஹால் வரும். சயின்ஸ் ஹால் வரும். இதில் டியூஷன்கள் எழுதி நம்ம பாருங்க. இதுல எல்லாம் ஒரு கடை இருந்ததெல்லாம் இப்போ கூட்டிட்டாங்க. இங்களெல்லாம் கட்டுப்படுது பாருங்க. இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. குறிப்பாக வந்து இந்த இதுலையும் காட்டி கொள்றேன் பாருங்க. இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. அப்படி எங்களை பார்த்தோம்னா இதுதான் பெருமாள் கோயில். அப்படியே நீங்கள் நேரிடுங்க. பெருமாள் கோயிலை காட்டி கொள்றேன் பாருங்க. டியூஷன்கள் எதுவும் விடிய கிளாஸில் கட்டானா அவங்க தான் வந்து அதில் பின்னால் ஒரு வெட்டிங் ஹால் இருக்கு, நித்திர ஹால் பாருங்க. இதில் ஒரு கோயில் உண்டு வருது. இங்காலயம் உண்டு. அதில் சன்மார்க்க மகாவித்தியாலயம் ஒன்று வந்தேன் ஸ்கூல் உண்டு. இப்போ நாங்கள் இப்படியே போய் வெள்ளப்பக்கம் திரும்ப போகிறோம். இதில் என்இசி அண்டு வருது பாருங்க. இதோட டியூஷன் ஒன்று வருது. அது வந்து குறிப்பாக இங்கே வந்து இந்த கொமர்ஸ் படிக்கிறார்கள், அவைக்கெல்லாம் இந்த என்இசி ஆர்ட்ஸ் கொமர்ஸ் படிக்கிறார்கள். ரம்புட்டான் வைக்கணும். இங்கால பார்த்தோம்டா இதில் வந்து ஐசிபிடி கேம்பஸ் இருக்குது பாருங்க. இதில் காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் இப்போ இதில் இடப்பக்கம் திரும்பி வெள்ளப்பக்கம் திரும்பி போய்கொள்கிறோம். போய்க்க வந்து இப்படி நாங்கள் எந்த ரோட்டில் இருக்கலாம், திருநெல்வேலி பெலாலி ரோட்டு அதில் இருக்கு. இப்போ நாங்கள் இங்கால பார்த்தோம்னா பொருளியல் கல்லூரி பாருங்க. இதில் ரயில்வே ட்ராக் கிராசிங் உண்டு. அப்போ ரயில்வே கிராசிங்கில் இப்போ ஆக்சிடென்ட் நடக்கிறதும் கூட என்ன இல்லை, அந்த நிற்கா கொள்ளாமல் ஓடுறது. பாருங்க அப்படியே காட்டிக்கொள்கிறேன். அரச மரங்கள் எல்லாம் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் சரணட மாட்டம் யார் இருப்பீங்க, டியூஷன் ஆக்கள் கூட நடமாடிக்கணும். இதில் ஒரு குட்டி கோயில் ஒன்று வருது. அரச மரம் 2-3 நிற்குது பாருங்க. இப்படியே எங்களை நார்மலாக காட்டி கொண்டு போகிறேன். இப்படியே நாங்கள் பூனம் என்றால் போய் எங்கே திரும்ப போகிறோம்டா விளக்கை பக்கம் திரும்புவோம். சரியோ, இடக்கை பக்கம் திரும்பினா திருநெல்வேலிக்கு தானே போகலாமே. நேராக போனால் நல்லூர் போகலாம் இல்லையே. ஆரியகுளத்துக்கு போக போகிறோம். நாங்கள் வெள்ளக்கை பக்கம் திரும்பி ஆரியகுளம் போகிறோம். இது என்ன சந்தி? இலிப்பேடி சந்தியிலே. நாங்கள் இலிப்பேடி சந்தியில் நிற்கிறோம். புது பைக் மரத்தை காணையில் இங்கே. ஆனால் இலிப்பேடி சந்தி என்ன சொல்கிற, முந்தி மரம் நின்றுச்சு தெரியாது. எங்களை பார்த்தீங்கன்னா பிசி சிஸ்டம் செய்கிற யூனிட்டி பிசி, எல்ஓஎல்சி அப்படி நிறைய இருக்குது. மற்ற வந்து நாங்கள் காணொலி போடுறாங்க. என்ன பஜாஜ் ஷோரூம் டேவிட் பீரிஸ் நாங்கள் இதில் இருக்குது. டேவிட் பீரிஸ் பைக்கில் நிற்கிது. புது பைக்கில் ஆட்டோக்கள்லாம் நிற்கிது பஜாஜிൻ്റെ. அதுதான் ஒரு கட்டத்தில் அடிபட்டு வாங்குறது. ரைட்டாக மழை துமிக்கிற மாதிரி ஏதோ ஃபீல் வருதோ. இதில் ரப்ப கடை நினைக்கிறேன் போட்டி இருக்குது. நாங்கள் காணொலியின் நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே நேராக போய் அப்படியே சுற்றி கொண்டு பார்த்து நான் போய்க்க சொல்ல அப்படியே நேராக வேம்படி சந்தியால் போவோம். அந்த ஆனவராங்க எலக்ட்ரிக் பைக்கிறாங்க தானே. இந்த வேம்படி ஸ்கூலே இருக்கா காடி கொண்டு போவோம். அதில் படித்தாக்கெல்லாம் பார்த்து கொண்டு போய் நாங்கள் ஸ்கூலில் இருக்கா பார்ப்போம்ட்டு காடி கொண்டு போவோம் நேராக போய். அதான் சென்ட்ரல் காலேஜ் தான் திரும்ப போகிறேன். திரும்பி மணி கொடுக்க இருக்கല്ലോ, அதுக்கால போய் அப்படியே லைப்ரரி இருக்கா காட்டி கொண்டு திருப்பி யூட்டர்ன் போட்டு கொண்டு வருவோம். இங்கே பாருங்கள், ஆரிய குளம் பராமரிப்பற்று இருக்கிற ஒரு இடம். முந்தி காலத்தில் அந்த துறந்தோனை வந்து ஒரு பெரிய இதாக கதைக்கப்பட்டது. இப்போ ஒரு பராமரிப்பு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் காணொலிகள் அதை பற்றியெல்லாம் போட்டிருந்த கதைச்சு தண்டி. புதுக்காரு நம்பர் மேலே ஓடி இருக்கணும். அது அந்த ரிவர்ஸ் கேம் இல்லை, இந்த இது கருப்பு. இப்போ நாங்கள் நேராக போவோமோ நேராக பாருங்க. இது வந்து ரயில்வே கிராசிங் தானே. இதுலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போகிறோம். அந்த கிராசிங்கால் அதை காடிக்கொள் அது வந்து ட்ரக்கால இல்லை, அதுக்கு ஒரு பாதை இருக்குது. அதுக்காக நடந்து போகலாம் ஸ்டேஷனுக்கு. இதை நாங்கள் சுற்றி கொண்டுக்கிறோம். அதே பெட்ரோல் அடிச்சு நான் வந்து டவுட்டாக இருக்கடா. நீங்கள பாருங்க, இதால் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்க்கொள்ளலாம் யாழ்ப்பாணம். இங்கால இது வந்து கார்கள்ட்டா கார் ஷோரூம் கிங்ஸ்
வெகனார் எல்லாம் விக்குதுடா புதுசு டொயோட்டாண்ட கார். நிறைய கார்கள் இது மாறி இது முதல்ல வந்து அந்த ஒரு இதா இருந்தது இல்லை பெரிய ஹெவி வெஹிக்கிள் ஷோரூமா இருந்தது. இப்போ ஹார் ஷோரூமா மாறிட்டு ஹிங்ஸ்ன்ற. நான் ரெண்டு விட வந்ததுல எடுத்து விடலாமடா துறப்பு தர மாட்டேன் காசு கொடுக்காம. இந்த காசு கொடுத்தா இருக்கிற 20 ரூபா தாளில் கொடுத்தா வாங்குறாங்க இல்லை. காசு மட்டும் கொடுத்தா தெரியும். துறப்பு காசு கொடுத்தா டம்மி துறப்பு தெரியும். ஆனால் கார் எடுக்கல அதில். ஓகே, இப்போ நாங்கள் திருப்பி வந்து வேம்படி சந்தைக்கு வந்துட்டோம். அப்படியே நேராக போயிட்டு ஒரு சென்ட்ரல் காலேஜ் அதிலையும் காட்டிக்கணும். ஹிந்து காலேஜ் காட்டினாங்க. அப்போ சென்ட்ரல் காலேஜ் வேம்படி அதிலையும் உங்களுக்கு காட்டணும். ஹிந்து லேடிஸ் அதில் காட்டையில் நாங்கள் உண்மையிலே வந்து யாழ்ப்பாணம் வந்து இது இல்லை, இன்னும் நிறைய காட்டலாம். நாங்கள் வந்து குறிப்பாக ஒரு நேரம் கருதி சில இதுகள் தான் காட்டி கொடுக்குறோம். நேரம் கிடக்கு கட் பண்ணி இது தொடருவோம். வேலையும் பார்த்தோம்னா ஏதோ புது பில்டிங் வர போகுது. என்ன எல்லாம் தகரம் அடித்து எல்லாம் கேமராக்கள்லாம் மூடி கிடக்கு. பெரிய அதாவது வந்து பர்கர் கிங்கு பக்கத்தில் பெரிய ஒரு பில்டிங் வேற போகுது. இப்போ நாங்கள் நேராக போக போகிறோமே. நேராக என்ன புகை போட்டு கொண்டு போகிறேன் நுழம்பு காட்டு உண்டு. அதில் நாங்கள் பீட்சா கட் காட்டியிருந்த நாங்கள் வெளிநாட்டுக்காரர். இப்படி நாங்கள் போனால் இதில் நல்ல மஞ்சள் கலர் பில்டிங். வேம்படி இப்போ தான் இந்த ஓஎல் எக்ஸாமுக்கு 120 பேர் 9 வேம்படி ஸ்கூலில். இதில் பார்த்தோம்னா ஒரு டியூஷன்கள் இருக்குது பாருங்க. இல்லை மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிக்கணும். அது இந்த தீமையில் அடிச்சிக்கணும் போல். வேம்படி ஸ்கூலில் ஞாயிற்றுக்கிழமை என்ற ஆளை போட்டு காட்டாமல் போனான்னு யோசிச்சு நான் இப்படி வந்து திரும்பிட்டேன். இப்போ வந்து இதுக்கால சென்ட்ரல் காலேஜுக்கு போக போகிறோம். சென்ட்ரல் காலேஜ் போய் கால அந்த பூங்காக்கால லைப்ரரி காட்டலாம் இல்லைன்னு அதெல்லாம் நாங்கள் முக்கியமான இடங்கள். வந்த மண்டால் இதில் வந்து நாங்கள் வேம்படி இங்கால வந்து சென்ட்ரல் காலேஜ் ஒரு பாதை, இங்கால இப்போ ஒரு பாதை, அங்கால மெயினும் காட்ட போகிறோம். அங்கே எக்ஸிபிஷன் எல்லாம் நடக்க போதில்லை சென்ட்ரல் காலேஜ்லேன்னு. நாங்கள் இதுக்கால திருப்பின வந்தா சென்ட்ரல் காலேஜுக்கு போய்கொள்ளலாம். போகலாம் இதுக்கால. போலீஸ்காரன்டா ஃபைன் அடிக்க மாட்டானே. ஸ்கூல் நாள் இல்லை தானே. இது சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட் என்ன இதை நடக்குது. அதுக்கு இதை இவன் மாதிரி இதை நடக்குது. அங்கே ஹோட்டல் போட்டு வச்சுக்கணும். நான் போலீஸ்காரன் நிற்கிறான். ஓகே, இங்கே பார்த்தோம்னா ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் ஏற்றுறதுக்கு இதெல்லாம் வந்து ஏற்றுறது ஏற்றிருப்பேன் ஏற்றுண்டு. ஓகே, இங்கே பார்த்தோம்னா சென்ட்ரல் காலேஜ். அதில் போலீஸ் நிற்கிறார். அதில் இருக்கிற பெரிக்கு கேட் போட்டிருந்தேன். நான் ஸ்கூலை காட்டுவோன்னு தான் வந்திருந்தேன். நான் நடந்து போகலாம் அம்மா பயந்துட்டேன். இங்கே பழைய மாணவர் சங்கம் இது இந்த கட்டுற முறை இதுகள் நடக்குது ஸ்டேடியம் மாதிரி என்ன தந்தை செல்வா கல்யாணம். இதை வந்து நாங்கள் இந்த 18 இதெல்லாம் நடந்திருந்தது. இது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலோ முன்னுக்கு மெதரி திருச்சபை கேர்ள்ஸ் ஹாஸ்டலாம் இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது. பார்த்தோம்னால் மணிக்கூட்டு கோபுரம் என்ன யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம். இப்போ இதால் நாங்கள் திரும்பி எங்கள்கிட்ட லைப்ரரியை பார்த்தோம். அதை பார்க்க அப்புறம் சரியில்லையே, அதை பார்த்து கொண்டு நாங்கள் திரும்ப இருக்கோம். எனக்கு மணிக்கூட்டு கோபுரம் மணி சரியாக தான் நோடு பண்ணிக்கிறேனே. இங்கால வந்து யாழ்ப்பாண கலாச்சாரம்ன்றது பேர் மாற்றிருவேன். திருவள்ளுவர் பண்பாட்டு மையமோ திருவள்ளுவர் பண்பாட்டு மையமே அங்கேயான இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. இதோ பேர் போட்டிருந்தவன் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். கலாச்சாரம் மண்டபம்னு சொல்லக்கூடாது. இங்கால பார்த்தவன்டா லைப்ரரி யாழ்ப்பாணம் நூலகம். யூட்டன் ஒன்று போடுவோம். பஸ் வேற போது, பஸ் போனால் அப்புறம் தான் போடணும். இப்படி நாங்கள் யூட்டன் போட்டு இனி வந்து டவுனுக்கு போயிருக்கா காணொலி நிறைவு செய்வோம். காலையில் வந்து நான் சொன்ன மாதிரி பெருசாக வந்தது கொஞ்சம் ரவுண்டாக கூட வந்து சுற்றி காட்டினாங்க. இன்னும் நிறைய ரவுண்ட் போடணும். அதாவது வந்து இன்னும் பெரிய ரவுண்டாக போட்டால் பக்கத்து ஊர்வலம் எல்லாம் வரும், கொக்குவில் வரும், அங்கே திண்ணவெளியெல்லாம் வரும், ஏன்னா கச்சேரி அதெல்லாம் வந்து வரும். அதில் வந்து குறிப்பிட்ட சில இதில் வந்து காட்டி கொண்டாங்க. ஹோட்டல்கள் அதிலெல்லாம் காட்டி கொண்டாங்க. இப்படி நாங்கள் போனால் அந்த கேஎஸ்சி அதில் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். நிறைய மாற்றங்கள், புது புது மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கும். அப்படி இருக்க பில்டிங்குகள் சரி இன்னும் சரி மாற்றங்கள் இடம்பெறும். இதுக்கு நல்ல ஒரு பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்கும். இது பழைய போலீஸ் தானே, வாய்க்கால் ஒன்று போகுது. இங்கால ஒரு பில்டிங் வந்து எழும்பி கொண்டு வருது. இதில் ஒரு பில்டிங் கொண்டு கட்டுப்பாடு கொண்டு வருது. அது இடிக்க வேண்டிய இங்கே புதுசாக கொண்டு கட்டுப்படுது. பெரிய பட்ஜெட்டில் கட்டுப்படும். இங்கே பார்த்தோம்னா இது 24 மணித்தியால பெட்ரோல் செட் பாருங்க. இங்கே இது என்ன இது ஹோட்டலடா ஜெட்விங் என்ன
இங்கே பாருங்க பெரிய ஒரு ஹோட்டல் உண்டு கேட்விங்கிட்ட அதை பார்த்தோம்னா இதுதான் கேஎஸ்சி பில்டிங், அதாவது ஹாகல்ஸ் பில்டிங் வந்து கட்டுப்படுது. கட்டுப்படுதுன்றா திருத்தப்படுது, பெயிண்டுகள் அடித்து தண்டி திருத்தப்படுது. ஏற்கனவே காட்டியிருந்தேன் நான். இப்படியே நாங்கள் பழக்கடையை காட்டி கொண்டு எங்கள் பைக்கு மட்டும் எடுக்கணும் இல்லோ, அதில் கொண்டு நிப்பாட்டுங்கள். ஏற்கனவே பார்த்து நாங்களே இப்படியே போயிருக்கா பழக்கடை இருக்கா காட்டிக்கொள்கிறோம். அந்த பழக்கடையை காட்டிட்டு அப்படியே நிறைய சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ வந்து வருங்காலங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இது இந்த இடங்களை தவிர்த்து, இந்த இடங்கள் காணொலியில் வராது, வேறு இடங்கள் அதை தாண்டி மிச்ச இடங்கள் காட்டாத இடங்கள் வந்து காணொலியில் போட்டுக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்கும். இது வந்து அந்த நாங்கள் ஃபங்க்ஷன் இது வந்து தீபாவளி வர போது அந்த நேரங்களில் வந்து யாழ்ப்பாணம் மேலே வந்து ஒரு சுற்றி காட்டிக்கொள்வேன். என்ன மாதிரி சில இடம் மாட்டாங்க அப்படியே எக்கச்சக்கமாக இருக்கும். விளத்தையில் அது மாதிரி இருக்கும் சில உடுப்பு கடை ஏரியா எல்லாம், இதெல்லாம் போய் நாங்கள் காட்டிக்கொள்கிறேன். மினி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நாங்கள் போய் பார்த்துக்கொள்கிறோம். இப்போ இருக்கா காட்டிக்கொள்கிறோம் அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், மினி பஸ் ஸ்டாண்ட். ஓகே, இப்போ நாங்கள் இதால் திரும்ப போகிறோம். திரும்பி நாங்கள் இருக்கா பழக்கடையை இருக்கா காட்டிக்கொள்வேன். பழக்கடைகள் இந்த கதை கேட்குதான் இருக்கா. இங்கேயும் இருக்கா போராட்டம் நடந்தது. இப்போ வவுனியால் அந்த போராட்டம் கொஞ்சம் பெருசாக போகுதில்லை, வீதியோர கடைகளை காட்டினால வந்து போராட்டங்கள் போகுது. இந்த பழக்கடைகள் இருக்குது. ஓகே, இப்படி நான் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். டிராஃபிக் சரியான டிராஃபிக்கான ஏரியா தான். பாடி அடிச்சு பாடியாச்சு. ஓகே, அங்கே சரியான டிராஃபிக்காக போயிட்டுது. பெரிய வாகனங்கள் வந்தோடனே கொஞ்சம் டிராஃபிக் வந்து கூடிடும். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே பைக் விட்டு போயிருந்தாங்க, மற்ற பைக்கை அதை எடுக்கணும், இதுதான் வந்திருந்தாங்க. சரி, ஓகே, நான் இப்படியே வந்து காணொலியை வந்து நிறைய சொல்வேன். இந்த காணொலி போயிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வேறு எது ஊர்களும் வந்து சுற்றி பார்க்கணும்னா என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம். பாய்.